அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இந்த 2021 ஆகஸ்ட் முதல் தேதியில் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். கடந்த 3.5 மாதங்கள் என்ன செய்ய முடியவில்லை, சபை நடத்த முடியல, பலகீனம் ஆகையினால மருத்துவரின் ஆலோசனைப்படி என்ன செய்ய முடியல, கூட முடியல. தேவன் இந்த நாளில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார், கூட வைத்திருக்கிறார், அவருடைய காரியங்களை தியானிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் தொடர் போதனை நடந்தாலும் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை தியானிப்போம். ஆமென். அதை போல் இந்த மாதத்திலும் ஆகஸ்ட் 2021 முதல் தேதியில் இந்த மாதத்திற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40:10 வாசியுங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. ஆமென். கண்களை மூடுவோம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஏசாயா 40:10 மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நுழைந்திருக்கிற எங்களுக்கு வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை கொடுத்து, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த 8வது மாதத்தில் எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்திற்காய், உம்முடைய வல்லமைக்காய், உம்முடைய பராக்கிரமத்திற்காய், உம்முடைய புயத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை தொடர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சனப்பொழுதிலும் எங்களை அவ்வண்ணமாகவே நடத்திவிட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால முடிசுட்டதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இந்த 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்று இந்த வசனத்தின் முன்பாக ஒரு 2 வாரத்திற்கு முன்பாகவே பேசிவிட்டார். ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வசனம் உங்களுக்கு என்று சொல்லி. ஆமென். முகப்பேர்லேருந்து இங்கே காலி பண்ணி வரத்துக்கு முன்பாகவே அங்கே பேசிட்டார். அல்லேலூயா. இதை குறித்து என்ன செய்ய தியானித்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. ரொம்ப ஆழமாக கர்த்தர் என்ன சொன்னார், என்னோடு பேசினார். அல்லேலூயா. இங்கே இதோ கர்த்தராகிய ஆண்டவர் வருவார் என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? இதோ கர்த்தராகிய ஆண்டவர் வருவார் என்று சொல்லிவிட்டு அவர் அரசாளுவார் என்றும் சொல்லலாம். மாறாக இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி வருவார் என்றால் பராக்கிரமசாலியாக வருவார் என்று பேசினார். ஆண்டவர் எப்படி வருவாராம்? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி துளியும் நம்மோடு எப்படி வந்து கொண்டு இருக்கிறாராம்? பராக்கிரமசாலியாக வந்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நிமிஷம் காலையில் எந்திரிக்கும் போதே பராக்கிரமசாலியாக தான் நம்மோடு எழுந்திருக்கிறார். வண்டி பைக்கை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நாம் உலகத்தின் மக்களில் நம்மை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மனுஷன் பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஆனால் நம்முடைய பார்வையின்படி, தேவனுடைய பார்வையின்படி, தூதர்களுடைய பார்வையின்படி, ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய பார்வையின்படி நாம் எப்படி பார்க்கப்படுகிறோம் என்றால் பராக்கிரமசாலியாக பார்க்கப்படுகிறோம். எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்பாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ வந்தது. ஒரு பெண் உட்காந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அந்த ஜெபித்து கொண்டு இருக்கிற அந்த பெண் பக்கத்தில் ஒரு பெரிய முழு உயர கண்ணாடி இருக்கு. அந்த பெண்ணை அந்த கண்ணாடி எப்படி பிரதிபலிக்கிறது என்றால், ஒரு போர் சேவகன் உட்கார்ந்து ஜெபிப்பது போல
இந்த பெண் எப்படி உட்கார்ந்திருக்கிறாளோ அதை போலவே அந்த பெண்ணும் உட்கார்ந்திருப்பது போல அந்த பெண்ணை பிரதிபலிக்கிறது அந்த கண்ணாடி. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பார்க்கப்படுகிற ஒவ்வொரு பார்வை, நம்மை குறித்து பார்க்கப்படுகிற பார்வை சாதாரணமானது. சாதாரணமானவன் தானே. ஆனால் ஆவிக்குரிய மண்டலம் நம்மை அப்படி பார்ப்பது இல்லை, பார்க்காது பார்த்து கொண்டு இருக்கிறது அல்ல. எப்படி பார்க்குது? நம்ம இந்த பராக்கிரமசாலி என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது, வேதத்தில் சொல்லப்படுகிற இந்த பதமானது, அவன் எதற்கும் அஞ்சாதவன் என்ற பதத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாவீது அவருடைய சேனையில கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். அதுல இந்த உரியாவும் ஒருவன். பராக்கிரமசாலியில யாரு? இந்த உரியாவும் ஒரு பத்சேபாளுடைய கணவன். அவன் ஒரு பராக்கிரமசாலி. இந்த பராக்கிரமசாலியோடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மை என்றால், ஒரு போர் வந்தது என்றால் அந்த போரை மனமகிழ்ச்சியோடு என்ன செய்வானா? எதிர்கொள்வான். அந்த நாட்களில் பராக்கிரமசாலி என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, உதாரணத்திற்கு நமக்கு ஒரு 5 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ளாக வந்துவிட்டது, அதற்கான காரியங்கள் பெற்றுவிட்டீங்க. அந்த வார்த்தை அப்படியே அமைவதாக, அப்படியே உண்டாவதாக. நான் தேவனுடைய சார்பில் தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து கரங்களை உயர்த்தி நான் அறிக்கை செய்கிறேன், அப்படியே உண்டாவதாக. அது சொல்லும் பொழுதே நமக்கு மனது எப்படி உண்டாகிறது? நான் என்ன செய்கிறேன்? சுதந்திரித்து கொள்ள போகிறேன், அதை நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென். அப்போ அந்த பணம் நமக்கு கைக்கு வந்து விட்டது, அல்லது அப்படிப்பட்ட நேரம் வந்து விட்டது என்றால், அந்த நேரத்தை, அந்த நாளிகையை, அந்த நிமிஷத்தை, வருகிற ஒவ்வொரு நேரமும் என்ன செய்வோம்னா, அதை இந்த மாதம் கடைசி, உதாரணத்துக்கு ஆகஸ்ட் 31 இல்லையா, 31 கடைசி அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ இன்றைக்கு 1ஆம் தேதி என்றால் 31ஆம் தேதி எனக்கு வந்துருச்சு. 10ஆம் தேதி வரும் பொழுது இன்னும் ஒரு 20 நாள் தானே கடக்க போகிறேன். 20ஆம் தேதி இன்னும் 10 நாள், 25ஆம் தேதி, ஆஹா 4 நாள் ஓடுறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த 4 நாள் ஓடுறது ஏதோ 4 மாதங்கள் ஓடுவது போல இருக்கும். நாளைக்கு எனக்கு வரப்போகுது என்று அந்த நினைவு வரும் பொழுது எப்படி மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த 4 நாள் நமக்கு தூக்கம் வராது. என்னென்ன வாங்கணுமோ, எது பண்ணணுமோ, என்னென்ன செய்யணுமோ. எனக்கு முன்பாக இவங்கெல்லாம் இப்படி நின்னாங்க, பேசுனாங்க, அவங்களுக்கு முன்னாடி தேவன் என்ன உயர்த்தவர் நாள் அது. அந்த நாள் என்று சொல்லி என்ன செய்வோம்னா கொண்டாடுவோம், அகமகிழ்வோம். உள்ளத்தில் என்னெல்லாம் வேணும்னு நம்ம மனைவியோ பிள்ளைகளோ அல்லது பிள்ளை கேட்கும் பொழுது என்ன செய்வோம்? உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ. உன் மனதுக்கு என்னென்ன தோன்றது எல்லாம் வாங்கிக்கோ. என்ன செய்வோம்? அந்த நேரத்தை எதிர்கொண்டு அந்த நேரத்தில் என்ன செய்வோம்? அந்த நாளை குறித்து கொண்டாடுவது போல, மனமகிழ்வது போல இந்த பராக்கிரமசாலியானவன் இந்த பெலிஸ்தியருக்கு நேராக, அல்லது அம்மோன் புத்திரருக்கு நேராக, அல்லது இந்த கானானியர்களுக்கு விரோதமாக நம்ம படை செலுத்தி போகிறோம். இன்னும் 4 நாள் அப்படின்னா என்ன செய்வோம்னா, நான் என்ன செய்ய போறேன்? போய் போரிட போகிறேன். போரிடுதல் என்றால் கொள்ளையிட்டு வருகிறது என்பதற்கு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. நான் போரிட போகிறேன் என்றால் அந்த பராக்கிரமசாலி என்ன செய்வான்னா, அதற்கு போருக்கு பின்பாக ஒரு கொள்ளையிடுதல் என்பது அவனுக்கு இருப்பதனால அவன் சந்தோஷிக்கிறான். கரங்களுக்கு தலை சொல்லுங்க. இந்த பராக்கிரமசாலி என்கிற அந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு இருக்கு. நான் போருக்கு போக போறேன் அப்படி என்றால் நான் கொள்ளையிட்டு வரப்போகிறேன் என்று அர்த்தம். பராக்கிரமசாலி அப்படின்னா பயந்தாங்குழி எப்படி நினைப்பான்? ஐயோ, முன்னாடி போனா உத, பின்னாடி போனாலும் உத, எங்க இருந்தாலும் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வானுங்க? கொன்னே போடுவானுங்க. கையெல்லாம் அப்படியே நடந்து.
பராக்கிரமசாலி என்ன செய்வான்? எனக்கு ஒரு கொள்ளை நாள் வருகிறது, போருக்கு நான் போகிறேன். அதுதான் அவனுடைய எண்ணம், அதுதான் அவனுடைய நெஞ்சம், அதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் அவனுடைய வெற்றி. அப்படிப்பட்ட விதத்துல தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, பராக்கிரமசாலியாய் அவர் வருவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் பராக்கிரமசாலியாய் அவர் வருகிறார் என்றால் யோசிச்சு பாருங்களேன், நம்மை வைத்து நாமளே ஜெயிக்கும்படி, நம்மை கர்த்தர் வைத்து ஜெயிக்கும்படி நம்ம வைக்கிறார் என்றால் நம்முடைய ஜெயம் என்று இருக்கும் இல்லையா? ஆனால் நமக்கு பதிலாக நம்முடைய தேவன் பராக்கிரமசாலியா இருந்து அவர் நம்ம என்ன செய்கிறார்? ஜெயிக்கிறார் என்றால் அவருடைய ஜெயித்தல், அவருடைய ஜெயம், அவருடைய வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அபரிவிதமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும், பெரிதாயிருக்கும், வல்லமையாயிருக்கும். அது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு காரியங்களாயிருக்கும். அந்த வார்த்தையை தான் அது என்ன செய்து சுமந்து கொண்டு, பராக்கிரமசாலியாய் அவர் வருவார். எப்படி வருவார்? இந்த 2021 ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட வந்து கொண்டு இருக்கிறார் என்கிற நினைவு மாத்திரம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நினைவு மாத்திரம் என்ன செய்யப்பட வேண்டும்? நமக்கு காணப்படும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அடுத்தது இந்த பராக்கிரமசாலிக்கு இன்னொரு கேரக்டர் அவனுக்கு இருக்கு. இன்னொரு கேரக்டர் எப்படின்னா, முன்பாக எவ்வளவுதான் படை இருந்தாலும், முன்பாக எவ்வளவு பெரிய அரண் இருந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? என்ன செய்ய மாட்டான்? கலங்கவே மாட்டான், திகைக்க மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? கலங்க மாட்டான், திகைக்க மாட்டான். நம்முடைய தேவன் கலங்குகிறவரா? இல்லை. நம்முடைய தேவன் திகைத்து நிற்கிறவரா? இல்லை. பார்வோனுடைய சேனை அந்த நாட்களில் சூப்பர் பவருக்கு சமம். அந்த நாட்களில் சூப்பர் பவருக்கு பார்வோனுடைய சேனை அவ்வளவு பயங்கரமான, குதிரையே எவ்வளவோ குதிரை, ரதங்கள் எவ்வளவோ ரதங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து நடுங்குனாங்க. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்க. ஏன் பயப்படுற? அல்லேலூயா. அப்ப நம்முடைய செயல்பாடு என்னென்றால், அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறபடினால, நம்மோடு இருக்கிறபடினால, வந்து கொண்டு இருக்கிறபடினால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டுவது இல்லை. எதற்கும் பயப்படாது. எவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும் பயப்பட வேண்டுவது இல்லை. பயப்படாதீங்க. ஆமென். இந்த பாதை நோய் கொரோனா இல்லையா, இதை குறித்து பேசுறாங்க. நீங்க பயந்தீங்க அப்படின்னா, அதாவது அறிவியல் பூர்வமா அவங்க சொல்றாங்க, நீங்க பயந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயின் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யுமா? உடலில் இருந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. பயந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் தொற்று விட்டதா? பயப்படாதீங்க. முதல்ல பயப்படாதீங்க. முதல்ல என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய தன்மை என்ன செய்யுமா? மெயின்டைன் ஆகுமா? அது மாத்திரம் இல்லாமல் அந்த சக்தியானது உங்க உடல்ல கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட்டு அதிகரிக்கும் என்று சொல்றாங்க. இந்த பராக்கிரமசாலி என்ன செய்ய மாட்டாங்க? முதல்ல பயப்பட மாட்டாங்க. அப்போ இந்த அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்ட உண்மைகள் முழுவதும் முழுவதும் உண்மை. அல்லேலூயா. ஏன் உண்மை அப்படின்னா, ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. ஆமென். அவன் என்ன செய்யல? கலங்கவே கிடையாது. மோசே இருந்தாரு, 6 லட்சம் புருஷர்கள் வழிநடத்தி கொண்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் சேர்த்து, முதியவர்கள், வாலிபர்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தா 30 லட்சம் பேர் ஒரு தலைமையிலிருந்து இன்னொரு தலைமைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறாங்க. ஒரு தலைவனுடைய அந்த அதிகாரத்திலிருந்து இன்னொருடைய தலைவனாகிய இந்த யோசுவாவுடைய தலைமையின் கீழே இத்தனை பேர் வர்றாங்க. முகமுகமாய் பார்த்தவங்க, தேவனை முகமுகமாய் தரிசித்தாங்க. அத்தனை பேர் இருந்தாலும்
மோசே முகத்தை ஒளிர்வதை, மின்னுவதை, அவனை பிரகாசிப்பதை பார்த்த ஜனங்கள் எதிர்த்தாங்க மோசே. யோசுவா நினைச்சான், மோசையவே நான் என்ன செய்தேன், உண்டு இல்லாமல் ஆக்கின ஜனங்கள் என்னமா எம்மாத்திரம் நான் என்ன எப்படியெல்லாம் இவங்க செய்வாங்க, எப்படியெல்லாம் இவங்க கலங்க பண்ணுவாங்க என்று திகைத்து நின்றான். கர்த்தர் சொன்னாரு, பயப்படாத. கர்த்தர் என்ன சொன்னாரு, முதல்ல அவனை பார்த்து பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன் கைவிடு. அப்ப சொன்னாரு, நான் மோசையோடு இருந்தது போல. ஏன்னா மோசையோடு இருந்ததை இந்த யோசுவா பார்த்தான் இல்லையா, யோசுவா பார்த்தான். அப்போ ஒரு செயலை சொல்லுவதற்கு இன்னொரு அனுபவத்தை சுட்டி காட்டினார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த யோசுவாவுக்கு. நான் அவனோடு இருந்தேன் இல்லையா, அப்படி இருந்ததும் காரியங்களை நடப்பித்தேன், அதுபோல நானும் காரியத்தை நடப்பிப்பேன், நான் உன்னோடு அவனோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் அப்படின்னா. ஆமென். அவன் ஜென்ரலாகவே மோசையும் யுத்த வீரன் தான். ஆனால் யுத்தம் செய்ய மாமிசத்தினுடைய பலன் அவனுடைய குறுகினது, ஆவியினுடைய பலன் அவனுக்குள்ள அதிகரித்தது. மோசே இவன் வாலிபனா இருந்தான். யார் வாலிபனா இருந்தா? இந்த யோசுவா. அப்ப யுத்த வீரனாவும் இருந்தான். என்ன செய்தான்? யுத்தங்களை நடப்பித்தான். மோசே கட்டளையிட்ட பொழுது எல்லாவற்றையும் சிறமேற்கொண்டு அதை செய்து, தேவன் என்னை இந்த இடத்திற்கு கானான் தேசத்திற்கு என்னை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினாங்க. காலேபும் யோசுவாவும் நற்செய்தியை பரப்பினாங்க. காரணம், அவனுக்குள் இருந்த அந்த பராக்கிரமம். ஏன்? என் கூட எங்க அப்பா இருக்கிறார், என் கூட எங்க தேவன் இருக்கிறாரு, என் கூட என்னுடைய தேவன் இருக்கிறார். ஆகினால நான் இவர்களை வெல்லுவேன், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போனது அப்படின்னு பேசுறார். என்ன காத்தது? எங்களால் ஒன்று செய்ய முடியாது, நாங்கள் பராக்கிரமசாலிகள், நாங்கள் ஒவ்வொரு புருஷனும் ராட்சதரை போல நாங்கள் இருக்கிறோம், எங்கள் பராக்கிரமம் அப்படி இருக்கு என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கையின் நிழல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிழல் இருக்கு இல்லையா? பணம் ஒரு நிழல் பதுங்கிக் கொள்வதற்கு, பதவி ஒரு நிழல் மறைத்துக் கொள்வதற்கு, எல்லா வழக்குகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு பதவி ஒரு நிழல், பராக்கிரமம் அந்த நாட்களில் ஒரு நிழல். அவர்களை காத்த நிழல் என்ன செய்தது? ராட்சத குடும்பமாய், அந்த ராட்சத பிறவியாய் இருந்த அந்த ராட்சதன் என்கிற அந்த சொல்லினுடைய அந்த நிழல் அவர்களை விட்டு போனது. ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க, தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இவர்களுக்காக யுத்தம் செய்கிறார், அந்த தேவனுக்கு முன்பாக நம்முடைய தேவர்கள் நிற்க முடியாது, நம்முடைய பராக்கிரமம் ஒன்றும் இல்லை என்று நினைத்தபடியினாலே அவருடைய அந்த ராட்சதன் என்ற அந்த சொல்லினுடைய அந்த நிழல் அவர்களை விட்டு அகன்றது. பயந்தான். இவ யாரு? பராக்கிரமசாலி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆகஸ்ட் 21 முதல் தேதியில பராக்கிரமசாலியாய் நம்மோடு வருகிற தேவன் வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் பார்த்து நம்மை பார்த்து சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல பராக்கிரமசாலியே நான் உங்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். எதற்கு என்ன செய்ய தேவையில்லை? பயப்பட வேண்டுவது அல்ல, பயப்பட வேண்டியது அல்ல. ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ஒரு யோசுவாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் என்றால், அவன் இரத்தத்தினால கழுவப்படாத ஒருவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் இருக்குமானால், அவனை வேதம் பராக்கிரமசாலி என்று அவனை உச்சரித்து சொல்கிறது என்றால், நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை நம்மோடு கூட இருக்கிறார், ஆகவே நாமும் பராக்கிரமசாலிகள். இந்த 2021 ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு, நான் உங்களோட வர்றேன். அவர் பராக்கிரமசாலி என்றால் அவரை உடைய நானும் பராக்கிரமசாலிகள், அவரை உடைய நானும்
பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறோம். அடுத்தது பாருங்க, அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். என்ன செய்கிறாரு? அவர் அரசாளுவார் என்றால் பரவாயில்லை. அவர் என்ன செய்கிறாரு? தமது புயத்தினால். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஹேண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஆம் என்று சொல்ல. ஒரு மொழிபெயர்ப்பு ஹேண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு மொழிபெயர்ப்பு ஆம் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய கரம், தன்னுடைய புயம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு? மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க. ஆமே, அல்லேலூயா. ஏன் இந்த தேவனுடைய புயம் அல்லது கரம் அரசாளுகிறது அப்படி என்றால், அவருடைய புயத்தில் 2 விதமான விசேஷங்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னா, அரசாளுகிறார் என்றால் அவர்கிட்ட என்ன இருக்க வேண்டும்? செப்டர் இருக்க வேண்டும் இல்லையா? இந்த செங்கோல் என்ன இருக்கணும்? இருக்க வேண்டும். அரசாளுகிற ஒரு ராஜாவிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? செங்கோல் இருக்க வேண்டும். அந்த செங்கோல் இருக்கிறபடினாலே நீதி, நேர்மை, நியாயம் இவைகளால் நம்மை அரசாளுகிறவர். அல்லேலூயா. அவர் தமது புயத்தினால், அவர் அரசாளுவார் என்று சொல்லப்படவில்லை, அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவருடைய புயத்தில் என்ன இருக்குன்னா நீதி, நேர்மை, நியாயம். என்ன நீதி, நேர்மை? 2 விதமான நீதி, நேர்மை. நாம் தவறும்போது அந்த தவறுதலை கண்டும் காணாததுமாக இருக்கிற தேவன் அல்ல, நம்மை சரிப்படுத்தி அதை திருத்தி நிலைநிறுத்தி அவருடைய பாதையில கொண்டு வருகிற கரமாகவும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அல்லது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஜனமாய் இருந்தாலும் அல்லது எந்த மனுஷனாய் இருந்தாலும், அந்த மனுஷனுக்கு விரோதமாய் அல்லது அந்த மனுஷனை நமக்கு விரோதமாய் வருகிற அந்த மனுஷனை நம்மிடத்திலிருந்து விலக்கும்படி அவருடைய நீதி, அவருடைய கரம் என்ன செய்யணும்னா செயல்படுகிறது. 2 காரியத்தை செய்யும் அந்த செங்கோல். அப்ப தேவன் என்ன செய்யணும்? அவர் தமது புயத்தினால் அரசாளுகிற அந்த அரசாளுமை என்பது 2 காரியத்தை செய்கிறது. நாம் நேர்மையாக, நீதியாக அவருடைய சமூகத்தில் நடக்கும்படியாகவும் நம்மை வழி நடத்துகிறது. நமக்கு விரோதமாக வருகிற ஜனங்களை நம்மை விட்டு அகற்றும்படி அல்லது நம்மை விட்டு நீக்கும்படி அந்த கரம் என்ன நீதி செய்கிறது. என்ன செய்கிறது? நீதி செய்கிறது. அது ஒரு பரிமாணம். இன்னொன்று, அவருடைய கரம் என்று சொல்லப்படுகிற இன்னொரு காரியம் என்ன செய்கிறது என்றால், நம்மை தாங்குகிறது, தப்புவிக்கிறது, ஏந்துகிறது, ஏந்தி சுமக்கிறது. அந்த அரசாளுகிற அந்த கரத்தில் என்ன செய்கிறதுனா, அந்த கரமானது நீதியை செலுத்துகிறது. அந்த நீதியில் 2 நீதி இருக்குது. நம்மை நீதியாக நடத்தும்படி அல்லது நமக்கு விரோதமாக வருகிறவர்களுக்கு எதிராக நீதியை செலுத்தும்படி அந்த கரம் அந்த காரியங்களை நடப்பிக்கிறது. இன்னொரு அந்த கரத்தினுடைய இன்னொரு பரிமாணம், இன்னொரு நாணயத்தினுடைய இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த காரியமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, தாங்குகிறது, சுமக்குகிறது, ஏந்துகிறது, ஏந்தி தப்புவிக்கிறது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த 2018 19 2020 வைத்துக்கொள்ளுமே, 20 துவக்கத்திலிருந்து இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட இந்த நிலையில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி, ஏன் இந்த 2021 கூட சொல்லலாம், எங்களுடைய எல்லா கடனும் தீரும்படி ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? காரியத்தை நடப்பித்தார். உங்களுக்கு என்ன செய்தார்? என்ன செய்தார்? அதே போல கடனை, பெரிய கடன் அது தீரும்படி ஆண்டவர் என்ன செய்ய உதவி செய்தார் இல்லையா? எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்காங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, 3 நாள் சாப்பிடுவாங்க. அந்த ஒரு சாப்பாடு கிடைச்சதுன்னா 3 நாள் சாப்பிடுவாங்க. பிள்ளைகளை சாப்பிட விட்டு தாய் தகப்பன் தண்ணியை குடிச்சிட்டு இருந்த அந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றது 21 மத்தியில் 2020 அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் ஜனங்கள் கடந்து சென்றாங்க. அவருடைய கரம் என்ன செய்தது? கொடுமையானவைகளை சாப்பிட வைத்தது இல்லையா? நம்மை தாங்கினார். நம்ம என்ன செய்தார்? தாங்கினார். அப்படி அவருடைய புயம் என்ன செய்தது? அப்படி என்றால் அவருடைய புயம் என்ன செய்தது? நம்மை அரசாண்டது, நம்மை போஷித்தது.
நமக்கு காரியங்களை அனுகூலமாக்கினது, நம்மை ஏந்தினது தப்பு. அதே கரம் இந்த 2021 செய்யும். நம்ம ஒருபோது என்ன செய்ய மாட்டோம்? அப்பத்துக்காக இறந்து திரிவது இல்லை, திரிய மாட்டோம். தேவனுடைய சமூகத்துக்கு சொல்கிறேன், கரங்களை உயர்த்தி சொல்கிறேன், நமக்கு பணக்குறைவு, பொருளாதார குறைவு வரவே வராது. ஆமே. அவருடைய கரம் அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, அவர் அளிக்கும் பலன் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது என்று சொல்றார். உதாரணத்திற்கு நாம தெரிந்த நம்முடைய நண்பர்கள் வீட்டுக்கு அல்லது உறவினர் வீட்டுக்கு அல்லது சகோதரர் வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம போகிறோன்னா என்ன செய்ய மாட்டோம்? வெறும் கையோடு போக மாட்டோம். அவங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களோ இல்லையா, வெறும் கையோடு போக மாட்டோம். சின்ன பிள்ளைங்க இருந்தால் பழங்கள் வாங்கிட்டு போவோம், அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு ஜாமான் இருந்தால் விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு போவோம், இல்லை துணிமணி வாங்கிட்டு போவோம் இல்லையா? சரி, அப்படிலாம் இல்லை அப்படின்னா என்ன செய்வோம்? ஸ்வீட் வாங்கிட்டு போவோம், பழங்கள் வாங்கிட்டு போவோம். இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது அவங்க கொஞ்சம் ஏழையாக இருந்தாங்க, நம்முடைய விட இதுவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு வரும்பொழுது ஒரு 5000 10,000 அப்படி கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு என்ன செய்வோம்? போவோமா? போவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் போகும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு போவோம் அல்லது சுமந்து கொண்டு நம்மோடு அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து செல்லுவோம். நம்ம தேவன் வரும்போது சும்மா வர்றது இல்லைங்க, சும்மா வரவே மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம். ஆமென். அல்லேலூயா. எப்பவும் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் சும்மாவே இருக்கிறது இல்லை. அவர் எதெல்லாம் வேணுமோ எடுத்துக்க மகளே, எடுத்துக்க மகனேன்னு தான் நிற்கிறார். கரங்களை சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. நாம் போகும் பொழுது அவர்களுக்கு பொருளை, அவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருளை, அவங்க தின்பண்டங்களோ ஏதாவது கொடுக்கும்படி ஒரு பொருளை எடுத்துக்கொண்டே போவோம். சாதாரண மனுஷனாகிய நாமே அப்படி செய்கிறோம் என்றால் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து, ஜீவன் அவரு தான் இல்லையா? ஜீவன் அவரு தான், இந்த ஆவி அவரு தான், இந்த ஜீவன் அவரு தான். அவர் தான் தன்னுடைய வாயிலிருந்து ஏதாவது காக்காய்க்கோ அல்லது விலங்கிற்கோ தன்னுடைய வாயிலிருந்து ஊதினார் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. அவர் வாயிலிருந்து என்ன செய்தார்? நம்முடைய நாசியில, நம்முடைய மூக்குல ஊதினார். அத எபிரேய பாஷையில அவருடைய ஆவியினுடைய இன்னொரு பகுதியினே சொல்றாங்க. மெத்தந்தி ஃபெனக்கே மெலஹை என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை தேவனுடைய ஆவியினுடைய, நம்முடைய ஆவியானது தேவனுடைய ஆவியினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படும். ஒரு பகுதியை நம்மிடத்துல கொடுத்து நாம் வாழும்படி கொடுத்த அவர் பாவத்தில் விழுந்த பிறகு அந்த பாவத்தை நீக்கும்படி தன்னுடைய உயிரையே கூட, ரத்தத்தை முழுவதும் சிந்தி தன்னுடைய உயிரையே கொடுத்த அவர் வெறுங்கையோடு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? என் ஆவி அப்போ ஊதுனே கெட்டு போயிடுச்சு, மறுபடியும் என் பிள்ளைங்க என்னை தேடி வந்துச்சு, என் ரத்தத்தினால கழுவி என் ஆவியை கொடுத்துட்டேன், என் ஆவியை அவங்களுக்காக மரணத்தையே ருசி பார்த்தேன் அப்படின்னு சொல்ற தேவன் வெறும் கையோடு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100% வெறும் கையோடு வருகிறவர் அல்ல. எப்படி வருவாரு? சகலவற்றை எடுத்துட்டு வருவார். எப்ப வந்தாரு? 1992 அக்டோபர் 5 என்னை தேடி வந்தார். அதுதான் நான் ரட்சிக்கப்பட்ட நாள். அப்பவே வந்துட்டார். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம் ரட்சிக்கப்பட்டு. எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டப்போ அப்பவே சகல பொருளோடும் உங்கள்கிட்ட வந்து விட்டார், உங்கள் வீட்டிற்கு வந்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார். அவர் எப்படி வந்து, அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது அப்படின்னா வந்துருச்சு. என்ன செய்யுங்க? வந்துருச்சு. ஆமென். வந்துருச்சு. சம்பவங்களை பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம், ஆதியாகமம் 17:1.
அந்த அவரோட கூட அளிக்கும் பலன் அவரோட வருகிறது என்பதற்கான சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது தரிசனமாகி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை வருவதற்கு சமம், வருகிறதற்கு. உத்தமனாயிரு, என்றார். நானே வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு பாருங்க, மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகள் உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். என்னது? பிள்ளை பேரு ஆசீர்வாதம். அவர் வரும்போது எப்படி வர்றாரு? திரளான ஜாதி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் சாதாரணமாக வருகிறவர். அப்பா, நீ பரதேசி மாதிரி இருக்கிற, உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கிறேன், அந்த குழந்தைகள்லாம் பெற்று என்ன செய்வ? பரதேசிகளை போல் அப்படியே திரிந்து என்ன செய்வேங்க? வாங்க, உங்களை நான் தெரிந்து கொண்டதான், ஆகையினால நீ அப்படி உங்கள் சந்ததியெல்லாம் அப்படியே பெருகும். கிடையவே கிடையாது. அவர் சொன்னார் திரளான ஜாதினாரு, ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள சகலையும் அடக்கி கொண்டு வந்து விட்டான். ஆமென். அவன் வர வர அவன் ஐஸ்வர்யவானாகி ஈசாக்குக்கு சொல்லப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் என்னுடைய எஜமான் சீமானாய் இருக்கிறான். ஆபிரகாமுடைய வேலைக்காரர் சொல்றான், எலியேசர் சொல்றான், என் தகப்பன் கர்த்தர் எங்கள் எஜமானே திரளாக ஆசீர்வதித்திருக்கிறார், அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குது? வெறுங்கை வருவதில்லை, வெறுங்கையிலே மூலம் போட்டுட்டு போகிற தேவன் நம்முடைய தேவன் இல்லை, இல்லை, இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னோடனே அந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குன்னா, பழுகி பெருகி ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கான எல்லா விதமான பலன் அவரோட கூட. பலன் அவர் சொல்லப்பட்டிருக்கு, பலன் என்று சொல்லப்பட்டு உபாமத்தில் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆசிகளை, சொத்துக்களை, சம்பத்துக்களை சம்பாதிப்பதற்கு பலன் என்ன செய்கிறாரா? தர்றாருன்னு சொல்லப்பட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குன்னா, பொருளாதார செழிப்பு ஆசீர்வாதம் இருக்கு. இந்த 2021 ஆகஸ்ட்ல நம்மோடு எப்படி வர்றாரா? ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நமக்கு கொடுக்கும் பலன் அவரோட கூட வந்து கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. பராக்கிரமசாலியா வர்றாரு, அவருடைய கரம் நீதி செலுத்தும்படி வந்து கொண்டு இருக்கிறது, தப்புவிக்க வந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் அளிக்கும் பலனாகிய இந்த பொருளாதார ஆசீர்வாதம் நம்மோடு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் அவரோடு கூட வந்து கொண்டு இருக்கிறது என்பதை மறந்தாரு. ஆமென். அல்லேலூயா. அப்போ சாலமோனுக்கு அதே தான். பாருங்க, சாலமோனை அவர் பார்த்த பொழுது 1 ராஜாக்களின் புத்தகம் 3:5 வாசிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி,
நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். போதும். 1 ராஜாக்களின் புத்தகம் 3:5 கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, அங்கே ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, இங்கே சாலமோனுக்கு தரிசனமாகி, அவர் வெறும் கையோடு வருகிறவர் அல்ல என்பதற்கு என்ன செய்ய பார்த்துக்கொண்டு சாலமோனு 1000 காலை பலியிடுறான். பலியிட்ட பிறகு எல்லாரும் தேவனை ஆர்ப்பரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, அகமகிழ்றாங்க. ராத்திரி வந்தது. சாலமோன் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறான். நித்திரை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவனிடத்தில் தேவன் வந்து கேட்குறாரு, நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளு மகனே அப்படின்னோடனே அவன் கேட்குறான், இவ்வளவு திரளான ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், போக்கும் வரத்தும் அறியாத நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், நானோ வென்றால் போக்குவரம் அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஆகையினால உம்முடைய ஜனத்தை நான் நியாயமாக விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க. என்ன செய்யுங்க? ஞானத்தை தாங்க. தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்ற ஒரு வேண்டுதல். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ராஜா இருக்கிறான்னா அந்த ராஜா என்ன செய்வார் அப்படின்னா, நான் மரிக்கும் அளவும் எவனுக்கிட்டையும் நான் சேவகம் பண்ணக்கூடாது, நான் போகிற இடமெல்லாம் வெற்றி எனக்கு காணப்பட வேண்டும், நான் செய்கிற யுத்தமெல்லாம் நான் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி கேட்பாங்க. அவனுடைய கை இரத்தக்கரை படிந்திருக்கும். என்ன செய்வான்? கண்ட துண்டமாக வெட்டி பராக்கிரமசாலியாக இருக்கும் அப்படி இருக்கும். ஆனால் இதை அவன் ராஜாவாக இருக்கிறான், அதை கேட்கல. ராஜாவாக இருந்து கேட்கக்கூடிய கேள்வி இது. நான் பராக்கிரமசாலியாக, நான் மரிக்கும் அளவு நானும் என் பிள்ளைகளும் என் சந்ததிகளும், எனக்கு முன்பாக என் சந்ததிக்கு முன்பாக எவனும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு எனக்கு வீரத்தை தாங்க, வலிமையை தாங்க என்று கேட்க வேண்டும். கேட்க வேண்டிய விதம் அதுதான் கேட்க வேண்டும். ஆனால் அது அவன் கேட்கவில்லை. ராஜாவுக்கு இன்னொரு பரிமாணமாகிய நீதி செலுத்துகிற காரியம். ராஜாவுக்கு 2 பரிமாணங்கள். ஒன்று, தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்க மற்ற அரசர்களிடமிருந்து, மற்ற ராஜாக்களிடமிருந்து தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்க சண்டை பயிற்சி செய்து, சண்டை செய்து, அந்த சண்டை யுத்தத்தின் நிமித்தமாக தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்கணும், யுத்தம் செய்ய வேண்டும் ராஜா. இன்னொன்று, நீதி செலுத்த வேண்டும். ஆனால் இவன் கேட்டது இன்னொருத்தருடைய இரத்தத்தை அல்ல, இன்னொருத்தருடைய ஆஸ்தியை அல்ல, இன்னொருத்தருடைய செல்வத்தை அல்ல, நிலத்தை அல்ல, இன்னொருத்தருடைய ராஜ்யத்தை அல்ல. அவன் கேட்டது உம்முடைய ஜனத்தை நியாயமாய் விசாரிக்கிற ஞானத்தை தாங்க. கேட்டதை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் கேளாததாகிய செல்வத்தை கொடுத்தான். வெறும் கையோடு வருகிறவன் அல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவன் வெறும் கையோடு இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நிரம்ப கொடுக்கிற தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சரி, புதிய ஏற்பாட்டுக்களை வாசிங்களேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாசிங்களேன். லூக்கா 5:3. லூக்கா 5:3 வாசிங்க. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது யாருன்னா சீமோனுது. உட்கார்ந்து போதகம். இங்கே ஒரு செயல், அதாவது அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். என்ன செய்தார்? வந்தார். தரிசனமாகி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை என்பது ஒரு வருதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கெனசரேத் கரையில், அந்த கடல் அருகில் வருகிறார். படகு யாருதுன்னு இயேசுவுக்கு தெரியும், சீமோனுடையதுன்னு தெரியும். இருந்தாலும் அந்த சீமோனுடைய படகுல மேலே வந்தார். வந்து அந்த படகுல மேலே ஏறிட்டார். ஏறி உட்காந்து, அப்பா கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்து, ஒரு 10-15 அடி தள்ளி நிறுத்து, கொஞ்சம் ஆழமாக இருக்குது, நெருக்கிக்கிட்டு வரமாட்டாங்க, நான் வந்து போதகம் பண்ணணும் சொன்னோன்னே சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போதகம் என்ன செய்யறான் பண்ணுவதற்கு அந்த படகை கொடுக்குறான். அந்த படகை கொடுத்த உடனே
பேசுகிறாரு. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 5 மணி நேரமோ, கிட்டத்தட்ட ஒரு 3 மணியிலிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் அங்கே அவர் உரையாற்றி இருக்கக்கூடும் என்று சொல்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும். அப்போது படகு எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர் வந்தார் இல்லையா? படகு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? கொஞ்சம் கூட மீன் குஞ்சு கூட இல்லை. முழுவதும் பிரயாசப்பட்டு எல்லாம் கண்ணெல்லாம் முழிச்சு, பெட்ரோல்லாம் தீர்ந்து போய், டீசல்லாம் தீர்ந்து போய், வச்சிருக்க தண்ணியெல்லாம் குடின்னு குடித்து பசி வந்து களைச்சி போய் வாடான்ட்டு வந்து நிற்கிறாங்க. நல்லா தெரியும் இவனு தான் சொல்லிட்டு ஏறிட்டார் மேலே. விவகாரம் பிடிச்சவர் நம்முடைய இயேசு. எதில்? ஆசீர்வதிப்பதில். கரங்களுக்கு சொல்லுங்க. ஆமாம். படகு வெறுமனையாக இருக்குது, நல்லா தெரியும். வெறும் படகு தான் அவருக்கு வேணும். ஏன்னா நிறையா வச்சுருந்து கொடுத்தாக்கா அவன் என்ன செய்வான்? ஆமாம், என்கிட்ட இருந்துச்சு, இவர் கொடுத்ததுனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடும் இல்லையா? அதனால் வெறும் படகு. நாம் கூட வெறுமனையாக தான் இருந்தோம் இல்லையா? ஒரு காலத்தில் நாமும் ஒன்றுமில்லாது இருந்தோம். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னமும் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் வெறும் கையோடு வருகிறவர் அல்ல. நம்முடைய சந்ததியாக இந்த வாக்குத்தத்தத்தை வச்சுங்க. வெறும் கையோடு என்னுடைய தேவன் என்னுடைய இருக்கிறது இல்லை என்று சொல்லும். படகு வெறுமனையாக இருக்குது. பேசி முடிச்சிட்டாரு. பேதுருவை பார்க்குறாரு. அப்படியே மயக்கத்தில் அப்படியே ஆண்டவரே அப்படின்னு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, போதகம் பண்ணின முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் போய் தெரியுது. பீட்டரை பார்த்தோன்னே, பேதுருவை பார்த்தோன்னே அவருக்கு தெரியுது ரொம்ப களைச்சி போயிட்டுருக்கான், மனசை வெறுத்து போயிருக்கு. வெறுத்து போய் ஊழியத்துக்கு வர்றவரை காட்டிலும் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து ஊழியத்திற்கு வர வைப்பதுதான் தேவனுக்கு பிரியம். மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கையே வெறுத்து போச்சு, படிப்பே எனக்கு ஏற மாட்டேங்குது, எந்த வேலையும் செய்தாலும் உருப்படவே மாட்டேங்குது, நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு வருகிறவனை காட்டிலும் சகல செல்வத்தினாலும் ஆசீர்வதி, சகல செம்பத்தினாலும் அவனை நிறைத்து, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, என் மனது ஏதோ ஒன்றை தேடுகிறது, அந்த தேடுதல் என்னவென்றால் ஒருவர் என்னை படைத்தவர் இருக்கிறார், இதெல்லாம் கொடுத்தவர் எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி அறிந்து வருகிறவனை பயன்படுத்தக்கூடும். இவன் ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிடுறார். யார? பேதுருவை கூப்பிட போறாரு. அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த பேதுரு வெறும் கையோடு நிற்கிறான். படகு வெறும் படகு, ஒட்ட உடசலாக இருக்கோ ஒழுகுதோ என்னவோ தெரில, ஆனால் படகு என்ன எப்படி இருக்கு? ஒன்றுமே இல்லை. நல்லா தெரியுது இவன் ஒன்றுமில்லாத விட்டாச்சு. அவன் சொல்லுவான், நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேங்க, எதை செஞ்சாலும் வாய்க்கலை, எதை செஞ்சாலும் உருப்படவே இல்லை, எதை தொட்டாலும் தொடங்கவே இல்லை, எல்லாம் தருத்தரமாக போச்சு. அப்போ தான் தெரிஞ்சது ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, அப்படி இல்லை. உங்கள் பிள்ளைகள்லாம் பல கோடிகளுக்கு அதிபதிகளாகட்டும், இதெல்லாம் எனக்கு பெரியதல்ல, இதை கொடுத்த தேவன் பெரியவர் என்று சொல்லி அந்த தேவனை நோக்கி வரட்டும். கரங்களை தலையில சொல்லுங்கள், நான் அப்படி உங்கள் குடும்பம் அமைய வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எதை தொட்டாலும் தொடங்காமல், எதை செஞ்சு விளங்காமல், கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் இருந்து, பஞ்சத்துலேயும் பஸ்டிலையும் 3 நாள் பட்னி 4 நாள் பட்னி, யாராவது கொடுப்பாங்களா யாராவது வரமாட்டாங்களா என்று சொல்லி எதுவுமே வரல, சரி இனிமேல் ஊழியத்துக்கு போடுவேன் அப்படி என்று சொல்லி வராதபடிக்கு தேவன் என்ன செய்வார்? தடுப்பாராக. இப்படி யார் ஊழியத்துக்கு வர வேண்டும்? நிறைவாய் கொடுத்து. எனக்கு சாலமன் சொல்கிறான், பிரசங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என் மனது விரும்பினதை, என் கண்கள் கண்டதை நான் அனுபவியாமல் இருந்தேனோ அப்படிங்க.
நான் அதற்கு தடை செய்யவில்லை. அப்படிப்பட்டவனா நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இவைகள் என்னுடைய ஜீவன் அல்ல, இவைகள் என்னுடைய ஆத்மாவல்ல, இவைகளை காட்டிலும் இதை கொடுத்தவர், எனக்கு இந்த பொருளை கொடுத்தவர், இந்த பணத்தை கொடுத்தவர், இந்த தங்கத்தை காட்டிலும் விலை உயர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்து வரட்டும். தகவலை சொல்லிடுறேன். இது நான் மெசேஜில் இல்லை, தகவலை சொல்லிடுறேன். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய பிள்ளைகள் ஊழியத்திற்கு வர வேண்டும், வரட்டும். ஆமே, அல்லேலூயா. அப்போ படகு என்ன இருக்கு? வெறும் படகு. பேதுருவை தவிர, அவனுடைய சகோதரன் யோவானை தவிர இயேசு 3 பேர் இருக்கிறாங்க. ஆழத்தில் போய் போடு அப்படிங்கிறார். அவன் சொல்கிறான், மீனவன், ஐயரே நைட்டெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கூட அகப்படலை. ஆண்டவருக்கு தெரியும், நைட்டெல்லாம் வருவானுங்க, வலையை போடுவானுங்க, ஒரு மீனும் போகக்கூடாதுன்ட்டார். மீன் பிடிச்சி இந்த பக்கம் போடுறது, அந்த பக்கம் போடுறது, லைட்டை வச்சு தண்ணியில் அமுக்கி விடுறது, வேணுன்னு எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டு வலையெல்லாம் பார்த்துட்டு போயிடுது. இவன் போட்டிருக்கான், ஒருத்தர் கட்டளை இடணும், அப்போ தான் நம்ம வரணும், இப்போ வந்துட்டாக்க உனக்கு திமிரு வந்துடும், அதனால் இப்போ வரக்கூடாதுன்னு மீன்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொல்லுங்க, வலது பக்கத்தில் போடு. அப்படி போடுறான், இழுக்கிறான், படகு மூழ்கு, இழுக்க முடியல. கையை சைகை காட்டி, ஐயா வா, என் படகு நிறைஞ்சிருச்சு, இந்தா நீயே வச்சுக்கோ. 2 படகு அமிழத்தக்கதாக அவர் வந்தாருன்னா ஆசீர்வாதம். வெறுமனையாய் வருகிறவர் அல்ல. உடனே அவன் பொத்துன்னு குதிச்சிடுறான். அந்த காலத்தில் மீன், அப்படிப்பட்ட மீன், அவ்வளோ நிறைய மீன் இருந்துன்னா, அதாவது லட்சாதிபதிகள் அந்த நாளில் ஒரே நேரத்தில் ஆகிடலாம். அவன் சொல்லியிருந்துருக்கலாம், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் போகும்போது இப்படியே முழுக படகு முழுக 2 படகு முழுக என் வாழ்நாள் முழுவதும் வரவிட்டு நான் இங்கேயே இருந்துடுறேன் சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்கலாம். இந்த மீன் வருவதற்கு கட்டளையிட்ட இவருடைய ஊழியம் பெரிது என்று சொல்லி அதை உதறிட்டு வந்தான். இந்த செல்வத்தை உதறிவிட்டு வந்தான். மீன் என்பது ஒரு செல்வம். என்ன செய்தான்? உதறிவிட்டு திரளான பெரிய மீன்கள் பிடித்தான். 2 படகு மூழ்கத்தக்கதா. சும்மா வர்றவர் இல்லைங்க இயேசு. எப்படி வந்தாரு? கரம் நிறைய 2 படகு அமிழத்தக்கதாக மீன்கள் அவனுக்கு அகப்பட்டது. சும்மா வரல, சும்மாவும் கேட்க. உங்கள் இருதயத்தை கொடுத்த நீங்கள், உங்கள் வாழ்க்கையை கொடுத்த நீங்கள் உங்களை சும்மா விடுகிற தேவன் அல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ரகசிய வருகை தாமதமானால் நீங்கள் எவ்வளவு நாள் வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களோ அந்த வாழ்க்கை முழுவதும் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வாதத்தை காணாதபடிக்கு நீங்கள் இந்த பூலோகத்தை விட்டு போக மாட்டீர்கள் என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா உங்களோடு இருக்கிறவர் அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட இருக்கிறது. அதை சுதந்தரித்து அனுபவிப்பதற்காக இந்த பூமியில உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் அது சொல்லுது பாருங்க, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறதுனா, அவர் நம்மை பார்க்கும் பொழுதே அவர் நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு இந்த நாளில் இதை சேரணுமே, இந்த நாளில் இது வந்து அடையணுமே என்று அவர் பார்த்து விடுகிறாராம். ஆமென். போன மாதம் 5ஆம் தேதி வந்துச்சா 10ஆம் தேதி வந்துச்சா சோனி டிவி? 23. நீங்க பார்ப்பதற்கு முன்பாகவே அவர் பார்த்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் பார்த்ததனால தான் உங்களுக்கு என்ன செய்தது? வந்தது. அவர் முகத்துக்கு முன்பாக. என் பிள்ளைக்கு இது அல்லவோ, இந்த டிவி அல்லவோ,
இந்த நகை அல்லவோ, இந்த வீடு அல்லவோ, இந்த நிலம் அல்லவோ அப்படி என்று சொல்லி முதல்ல அவர் பார்த்துடுறார். உங்களை பார்க்கும் போதே அவர் என்ன செய்தார்? அவர் அதை பார்த்துடுறார். இந்த நாளில், இந்த நிமிஷத்துல இது என் பிள்ளைக்கானது என்பது அவர் கண்டு விடுகிறார். அதைத்தான் இங்க சொல்லப்பட்டு இந்த 2024 ஆகஸ்ட்ல நம்முடைய தேவன் அப்படிதான் பார்க்கிறார். என்னெல்லாம் நீங்க இந்த ஆகஸ்ட் 21 நமக்கு வர வேண்டியதோ அவர் பார்த்து விட்டார். கரங்களை தள்ளல சொல்லுங்க. அது வந்து விட்டது, நீங்கள் பெற்று விட்டீங்க, அனுபவித்து விட்டீங்க. கண்களை மூடுவ அந்த காலவேளையில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஓ ராபாலா ஷகாராபாலா தராபாலதியா. ஹல்லேலூயா. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். ஹல்லேலூயா. அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். உங்களை யாரும் ஆள முடியாது. எந்த மனுஷனும் உங்களை ஆள முடியாது. எந்த சக்தியும், எந்த தீய சக்தி உங்களை ஆள முடியாது. தேவனே நேரடியாக அரசாளுகிறவர். ஓ ஹல்லேலூயா. இதோ அவர் அளிக்கும் பலன் இந்த 2021 ஆகஸ்ட் முழுவதும் அந்த பலன் அவரோடு கூட வந்துகிட்டு இருக்கிறது. எப்பெல்லாம் நீங்க ஏசப்பான்னு கூப்பிடுங்களோ அப்பவே அந்த ஏசப்பான்னு அந்த கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலுக்குள்ள பலனை நீங்க அனுபவிக்கிறீங்க. அந்த பலனை நீங்க, அவர் வைத்திருக்கிற பலனை உங்களுக்கு உரியதாக, உங்களுடையதாக அவர் மாற்றிவிட்டார். வலைதளங்களை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும், அல்லேலூயா, இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டு இருக்க உங்களையும் அவர் அளிக்கும் பலன் உங்களோட வந்துகிட்டு இருக்க மகனே, மகளே. இந்த மாதத்துல நீங்க எதெல்லாம் பெறணுமோ, வேலையை பெறணுமோ, அல்லது பிள்ளைகளை பெற வேண்டுமோ, அல்லது நிலங்களை பெற வேண்டுமோ, அல்லது இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமோ, நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கும்படி பார்த்து விட்டார். எஸ், கரத்துல எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கார். ஏசாயா 40:10 படி எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வழி நடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துங்க. முழுவதும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். நாமத்தை மேம்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நன்மை நாளை மாத்திரம் நீங்க முடிசூட்டுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்தும்.